தனியார் அடைகளை கூட அடை வச்சுங்க, நான் மூட்டு தரேன் சொன்னாரா? பெண்ணாடம் அருகே பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் மூலம் இலவச எரிவாயு இணைப்பு மற்றும் சிலிண்டர் கேஸ் அடுப்பு புவனகிரி எம்எல்ஏ அருள்மொழி தேவன் வழங்கினார். மேலும் இதில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த தீவலூர் ஊராட்சியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு நல்லூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் NR ராஜேந்திரன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் கலந்து கொண்டு ஏராளமான பெண்களுக்கு பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் மூலம் இலவச எரிவாயு இணைப்பு, சிலிண்டர், கேஸ் அடுப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தாழநல்லூர், நரசிங்கமங்கலம், தீவலூர் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் எம்எல்ஏ அருள்மொழி தேவன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதனையடுத்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் அருள் அழகன், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் சக்திவேல், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சுப்பிரமணியன், தீவலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலு, சவுந்தர சோழபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நடேசன், கோனூர் ராமலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அம்மா ஆட்சியும் சரி, அந்த எடப்பாடி ஆட்சியும் சரி, நான் கொண்டு வந்த திட்டங்களை தவிர பெருசா ஒன்றும் செய்யல. ஆனா சொல்லுவாங்க, நீங்க சிமெண்ட் ரோடு பண்ண, நீ தார் ரோடு பண்ண, அது எல்லா ஆட்சியும் நடக்கக்கூடிய வேலை. அது ஒண்ணும் புரியல, அது அதிசயமா சொல்ல முடியாது. நம்ம 3 வேளை சாப்பிடுறோம், அந்த மாதிரிதான் இன்சூரா போடுறதா 3 வேளை சாப்பிடணும், தூக்கணும், எந்திரிக்கணும். அந்த மாதிரிதான் இந்த சிமெண்ட் ரோடு போடுறது, இந்த தார் ரோடு போடுறது. இதெல்லாம் சாதனை எடுத்துக்கொள்ள முடியாது. திட்டக்குடி தொகுதியில ஒரு 50 இளைஞர்கள் வேலைக்கு போயிட்டான்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை சொல்ல முடியுமா? இப்படி சிறுமலை கிராமத்துக்கு பக்கத்தில் திட்டக்குடி காவல் எல்லைக்கு உட்பட்ட அந்த புதுக்குளம் என்ற கிராமத்தில் 50 வயதுக்குட்பட்ட ஒரு பெண்மணி, வயதான பெண்மணி 2-3 செயினை போட்டு போறாங்க ஆடு வைக்க. இந்த செயினை வச்சுக்கிட்டு அந்த பெண்மணியை கற்பழித்து இன்னும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்ப அந்த தப்பு நடவடிக்கை காரணம் போதைப் பொருள். அஞ்சா குடிச்சுட்டு அவனுக்கு தெரியும். பொதுவான விஷயங்கள் எவ்வளவு இருக்கு பேசுறதுக்கு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இந்த சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தரணும் கொடுத்தாரா? நகையெல்லாம் உங்க தனியார் அடைகளை கூட அடை வச்சுங்க, நான் மூட்டு தரேன் சொன்னாரா? மாணவர்கள் கல்வி கடன் ரத்து செய்யணும்னு சொன்னாரா? கொடுத்துருக்காரு, செஞ்சிருக்காரா? இல்ல விருத்தாசலம் தனி மாவட்டமா அறிக்கப்படும் சொன்னார், பண்ணிருக்காரா? எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. நேருக்கு அங்க ஒண்ணு கணக்கு போட்டு பார்த்தா 10% கூட வாக்குறுதிகளை முக ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை. கிட்டத்தட்ட 525 வாக்குறுதிகள் கொடுத்துட்டு ஒரு 50 வாக்குறுதி கூட பேரவையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. இன்னைக்கு மாறாக ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறார். இப்ப பட்ஜெட் கூட்டத்தொடர் 2 நேரம்லாம் முடிவெடுத்தது. தமிழகத்தினுடைய கடை எவ்வளவு தெரியுமா? 10,71,000 கோடி.